சார் ஒரு பெரிய பார்ட்டி சார் ஏடிஎம்கே சார், ஒரு பெரிய மாபெரும் பேர் இயக்கம் அது. தனியாக நின்று சார் 234 தொகுதிகள்லையும் தனியாக வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்ற ஒரு இயக்கம். ஒரு 5 வருஷம் பவர் இல்லை அப்படின்னு ஒன்று கட்சியை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லலை. இப்போ பொதுச் செயலாளர் இபிஎஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்குறாங்கல்ல சார், ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி ஒரு பார்ட்டி கேபினட் 9 பேர் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஏடிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டி டிசைட் பண்ணுறதுக்கு காரணம் சார், ஐடியாலஜியில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா, இல்லை இவர்களால் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறதா? இதை ரெண்டுமே வா சார். ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லை தத்துவங்கள் அன்னைக்கு ஜெயலலிதா இருந்த மாதிரியோ எம்ஜிஆர் இருந்த மாதிரியோ அவங்களுக்கு ஈடான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஒன்று. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த முதலாளித்துவ உலகத்தில் அரசியல் என்பது லாபம் சம்பாதிப்பதற்கு என்று பெரும்பாலான கட்சிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது மீண்டும் பதவி இல்லாமல் இருப்பது என்பது கஷ்டமான காரியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒன்று. இந்த மொராலிட்டின்னு சொல்லுவோம், அந்த மொராலிட்டி என்னன்னா அது பெரும்பாலும் இல்லாமல் போயிடுது. இப்போ இங்கே அதிமுகவில் வந்திருக்கிறது என்னன்னா, ஏதேனுமோ திடீர்னு ஏற்பட்ட மாதிரி எனக்கு தோணலை. நல்லா கவனிங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கசகம்சம் வந்துருச்சு. முதல்ல தோல்விக்கு பொறுப்பேற்று இபிஎஸ் விலக வேண்டும் என்று குரல் வந்து விட்டது. இதை தவிர்க்கணும்னா இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கலாம்? நான் உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திராவிட கட்சிகளில் வலுவான கட்சிகளில் ஒன்று அதிமுக. அந்த கட்சி அழிவதையோ அல்லது இப்படி கட்சி மாறி போவதையோ விரும்பாதவன் நான். அந்த கட்சி மாநில சுயாட்சியை நம்புகிற ஒரு கட்சி, அது மதச்சார்பற்ற தன்மையை தூக்கி பிடிக்கிற கட்சிகளில் அதுவும் ஒன்று. அதில் சமயத்தில் அங்கிட்டலாம் தப்பு நடந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று நினைப்பவர்களே நானும் ஒருவன். ஆனால் இங்கே என்னன்னா, ஒரு வலு இல்லாத ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், அன்னைக்கு தேர்தல் இது வரும்போது தேர்தல் முடிவுகள் வருகிற பொழுதே நம்ம அங்கே பேசினோம். அது அதிமுக உடையும் என்று சொன்னேன். அது ஒன்றும் ஜோசியம்லாம் இல்லை எனக்கு. இப்போ நம்ம ஒரு ஜோசியக்காரரே நம்ம விஜய் அவருடைய ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டிருக்காரு, அது வேற விஷயம். நம்ம ஜோசியம்லாம் சொல்ல. என்ன விஷயம்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளரை பாஜக நடத்திய விதம் ஒன்று, அல்லது பாஜகவில் இருக்கிற சில மந்திரிகள் முன்னாள் மந்திரிகள் நடந்து கொண்ட விதம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஜூன் மாதம் 2025 இப்ப இருக்கிற எஸ்பி வேலுமணி ஒரு முக்கியமான ஒரு தலைவரை சந்திக்கிறார். அந்த தலைவரை சந்தித்தது பற்றி எல்லா பத்திரிகையிலும் எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி எஸ்பி வேலுமணியும் சொல்லல, அல்லது எடப்பாடி பழனிசாமி ஏன் நீ அவரை சந்திச்சுன்னு கேட்கல. நல்லா கவனிங்க, அதாவது எப்படி ஆளுமை இல்லாம வலு இல்லாம இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது கூட்டுன்னு முடிவாயிருச்சு, பிஜேபியோட கூட்டு என்று முடிவாகிவிட்டது. இதுக்கிடையில அமித்ஷா எஸ்பி வேலுமணி தனியா சந்திச்சுட்டு போறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏன் நீ போய் அவரை சந்திச்ச, என்ன பேசுறேன்னு கேட்க முடியல. அவரும் எடப்பாடி பழனிசாமி மதித்து நான் இதைத்தான் பேசினேன் என்று அவராலும் சொல்ல முடியல. சரி, அப்போ ஒரு வலுவில்லாத ஒரு தலைமை என்பது, ஏற்கனவே விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு தலைமை என்பது அங்க இருந்து கொண்டிருந்தது. இப்ப என்னாச்சு? 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வியை சந்திக்கிறார். இதற்கு முன்னாடி பேச இன்னொரு கண்ண ரொம்ப அழகா சொன்னார், யாரையும் மதிப்பதில்லை. என்ன நிலைமை? ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு அனுப்பிட்டு இருந்தார். ஓ பன்னீர்செல்வத்தையும் கட்சியை விட்டு அனுப்பினார். ஓ பன்னீர்செல்வம் ஆளை அனுப்பி பேசியும் பார்த்து விட்டார். நான் வந்துடுறேன், திரும்ப எந்த பொசிஷனை பத்தி கவலை இல்லை, நான் மீண்டும் வருகிறேன்னு சொன்னார். அப்ப அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கான முயற்சிக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. ஆனா அவர் எதை பத்தியுமே கவலைப்படல. ஆனா கட்சி உடைந்து போய்விட்டது. அவர் சொன்னார் பாருங்க, அந்த முன்னாடி கண்ணன், ஒரு ஆளா இருந்தாலும் ஒரு சீட்டுக்கு பயன்படுத்தாலும் அதை திமுக தன்னுடைய அணியில சேர்த்து கொண்டது, அந்த பெருந்தன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னார் அல்லவா. அது இப்ப வந்திருக்கிறது என்னன்னா, இதை நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம இங்க விவாதத்தில் பேசுற மாதிரி இது ஒரு சுனாமியான சுனாமி தான். நாம யாரும் எதிர்பார்க்காததான். ஆனா எதிர்பார்க்காத விஷயத்திலேயே மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்திருக்காங்க, ரொம்ப நியாயமா நடந்திருக்காங்க. என்னன்னா, ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அதை நாம புரிஞ்சுக்க தவறிட்டோம், நாம ஏமாந்திருக்கோம். ஒரு மாற்றத்தை மக்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் வர வேண்டும் என்று உள்ளுக்குள்ள பல பேருக்கு இருந்திருக்கு. அது இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு.
ஒரு மூன்றாவது சக்தி, பைபோலார் பாலிடிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மூன்றாவது சக்தியாக இன்னைக்கு விஜய் வெளிப்பட்டிருக்கிறார். அவரையும் செக் பண்ணிட்டாங்க மக்கள். அவருக்கும் அபரிவிதமான சீட்டுகளை கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கணும் விடல, அவரையும் 107 நிக்க வச்சுட்டாங்க. இதே இதுல வந்து தேசிய கட்சிகள் 2 இருந்தது. காங்கிரஸ் கட்சி 28 இடத்துல நின்னது. அது எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு? 5 இடத்துல தான். பாஜக உலகையே ஆள பிறந்த கட்சி, விஸ்வகுருவின் தலைமையில் இருக்கிற ஒரு கட்சி 27 இடம், அதோட சேர்ந்து கூட்டணி கட்சிகள் ஒரு 5 நினைக்கிறேன் 32 33 இடத்துல நின்னாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து ஒரே இடம் தான். அப்போ மக்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் சுனாமி காற்று வந்து விஜய் பக்கம் வீசி இருந்தாலும் கூட கொஞ்சம் நிதானித்து இருக்கிறார்கள். இதை வந்து கண்மூடித்தனமாக அதிகமாக கொடுத்துட்டாலும் ஆபத்து வந்துடும். அப்போ இன்னைக்கு ஒரு மூன்றாவது அணி உருவாகி தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ வந்து இன்னைக்கு விஜய் வந்து பல ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார். சில ஆணைகளை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் சில விஷயங்கள் வந்து அவர் தொடர்ந்து அவரும் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறார்னு தெரியுது. ஜோசியக்காரர் அப்பாயின்ட் பண்ணதெல்லாம் தப்பு தான். அதாவது இந்தியாவில் அரசியல் சட்டம் 51A பிரிவின் படி சயின்டிபிக் ஃபெர்வர், விஞ்ஞானபூர்வமான உணர்வுகளை ஊட்ட வேண்டும், கேள்வி கேட்கிற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு வர வேண்டும் என்று இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ஜோசியம் பார்க்கிறவங்க போய் சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல, அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல நிர்மலா சீதாராமனோட மருமகனை ஸ்பெஷல் ஆபீசரா போட்ட மாதிரி இங்க ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து போட்டிருக்காரு. அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நீங்க சந்தோஷப்படுங்க சார். இல்ல, ஹரியானாவில் ஜெயின் துறவி நிர்வாண சாமியாரை அசம்பிளியில உட்கார வச்சாங்க சார். அப்படியெல்லாம் எந்த கொடுமையும் இங்க நடக்காம ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்படிலாம் பண்ணாம இப்ப வந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரே சமயத்தில் 2 குதிரையில போக முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேன், விஜய்க்கு இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்க வேண்டும், ஈசைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கொள்கை அறிவிப்பை அவர் வெளியிட வேண்டும் என்று சொன்னேன். நான் மதச்சார்புள்ள சக்திகளோடு சேர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னார். ஊழல்வாதிகள் யாரெல்லாம் சொன்னாரு? திமுக சொன்னாரு. ஆனா மற்றும் சிலர், நல்ல கவனிங்க, இந்த மற்றும் சிலர் யார்? அந்த மற்றும் சிலர் மற்றும் பலர் யார்? அந்த மற்றும் பலர் அதிமுக தான். அதிமுக தான் அவர் மீன் பண்றார். மற்றும் பலர்னு சொன்னார். இன்னைக்கு அவர்களோடு ஒருவேளை கூட்டணி இன்னைக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. அதாவது 27 பேரா அல்லது 24 பேரா 30 பேர், முதல்ல 30 அப்புறம் இப்ப வந்து என்னன்னா 28 பேரை திரு விஜய் அவர்கள் அந்த CV சண்முகம் வீட்டுக்கு போனப்போ அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார். 28 பேரை. அப்ப 28 பேர் இருக்காங்க. ஆனா 2/3 மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கட்சியை விட்டு போனீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி ஒரு பிரச்சனையும் வரும். ஆனா கட்சி தாவல் தடை சட்டம் இப்ப வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப நாளைக்கு வந்து வாக்கெடுப்பு நடக்க போகுது. அப்படி வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது அநேகமா திமுக கூட எதிர்க்காது, யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ஆளட்டும் அப்படி என்று விட்டு விடுவார்கள். ஆனா இப்போ அதிமுக, அதாவது தவிர்க்க முடியாத தலைவர் என்று சொன்னவர் CV சண்முகம் தேர்தல் நேரத்தில் பேசின பேச்செல்லாம் நீங்க வந்து திருப்பி போட்டீங்கன்னா பெண்கள் யாரும் பார்க்கவே முடியாது. அது மாதிரி அநாகரிகமான பேச்செல்லாம் பேசியிருக்காரு. அவரு தலைமையில இன்னைக்கு ஒரு அணி தனியா உடைஞ்சு போகுது. ஆதரிப்பது அப்படிங்கிறது ஒன்று, அமைதியாக இருப்பது ஒன்று இருக்குங்க. அமைதியாக இருப்பது ஒன்று இருக்கு. இல்ல, இப்ப வந்து விஜய் வந்து தெளிவுபடுத்தணும். நாளைக்கு வந்து அவர் ஜெயிச்சிருவார். ஆனா இது தொடர்ந்தது என்று சொன்னால் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் திரும்பி வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அது வந்து அதுல ரொம்ப தெளிவா இருப்போம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்னொன்னா சில விஷயங்களை பண்ணியிருக்கார். மதுக்கடைகளை வழிபாட்டு இடங்களுக்கு இருந்து அதெல்லாம் நல்ல விஷயம், அதெல்லாம் வரவேற்கிறோம். ஆனா அதே நேரத்தில் மக்களுக்கான சில திட்டங்களை, அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுமையிலிருந்து மேடையில பேசுகிறார். நீ கொரோனாவில் போயிருக்கலான்னு ஒரு முதல்வரை பார்த்து பேசினார். அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொன்னார், நான் போய் எல்லாரும் போக வேண்டியவங்க தான், யாருக்கு வேணாலும் இறப்பு வரும், ஆனால் நான் போனாலும் நான் கொண்டு வந்த திட்டத்தை யாரும் திரும்ப பெற முடியாது, அதை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற கவலை எல்லாமே என்னன்னா, இவர் 2500 ரூபாய் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இருக்கிற 1000 ரூபாயை 15ஆம் தேதிக்குள்ள போடணும், அதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிறார். அதே மாதிரி பல திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். அதெல்லாம் எப்பொழுது செயல்படுத்தப்பட போகிறது என்பதுதான் இருக்கிற கேள்வியா இருக்கிறது. நிச்சயமாக நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார். அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். சார், இந்த பேச்சுவார்த்தை சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன். கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவை கோருவதற்கு முன்பாகவே
அதிமுகவிடம் ஆதரவு கோரப்பட்டிருக்கிறது. அவர்கள் தருவதற்கும் தயாராக இருந்தார்கள். சரியா? நீங்க இன்னைக்கு இப்படி ஒரு முழு அரசியல்வாதியாக திரு எடப்பாடி, முன்னாள் முதலமைச்சர், அதிமுக அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் CV சண்முகத்தை சந்தித்திருப்பதன் மூலம் விஜய் ஒரு முழு அரசியல்வாதியாக, முழு சந்திரமுகியா மாறியிருக்காரா? சந்திரமுகியா மாறிட்டார். அவரு நான் நேர்மையான அரசியல் நடத்துவேன் என்று சொன்னார்ல, அது ஆரம்பத்திலேயே அதுக்கு ஒரு இழுக்கு தேடி விட்டார். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நேர்மையாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த கட்சி தலைவரை தான் போய் பார்த்து தூய சக்தி என்ன பண்ணிருக்கணும், குறைந்தபட்சம் அதிமுக பேச மாட்டேன்னு சொன்னாரு, அதிமுக தலைவரை தான் பார்த்திருக்கணும். ஆனா CV சண்முகத்தோட அல்லது மற்றவரோட பேசியது என்பதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு நேர்மையான அரசியலை அவர் செய்ய போவதில்லை. இப்பவே நமக்கு என்னன்னு தெரியும், ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி 2/3 இருந்தா தான் அந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப 2/3க்கு 32 பேர் வேணும், 47 பேர்னா 32 பேர் வேணும். இப்போ 30க்கு கம்மியா தான் இருக்கு. ஆனா ஆன்டி டிஃபெக்ஷன் லா இவங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறது அது அப்புறம் டிபேட். ஆனா இப்ப என்ன நடக்கும்னா, சபாநாயகர் விரும்பியதை செய்வார். நாம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். நம்ம பாராளுமன்றம் எப்படி நடக்குதுங்கிறத உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே யாரு, JCT பிரபாகரன் ஒரு அதிமுக காரர் தான், முன்னாள் அதிமுக காரர். இப்போ சபாநாயகர் அவங்கள அனுமதிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீங்க பொதுக்குழு, அப்ப என்னன்னா ஒரு பொதுக்குழுல தான் முடிவு பண்ணும், பொதுச் செயலாளர் யார் என்பதை பொதுக்குழு முடிவு பண்ணும். ஆனா எம்ஜிஆர் இருக்கிறவர்கள சட்டம் வேற. நல்லா கவனிங்க, எம்ஜிஆர் இருக்கும்போது சாதாரண தொண்டன், அதாவது பகுதி செயலாளர் இருக்கான்ல, கிளை செயலாளர், அவன் வாக்களிக்கணும்னு இருந்த சட்டத்தை இவர் மாத்தி பொதுக்குழு உறுப்பினர் வாக்களித்தால் போதும் என்று சொல்லிவிட்டார். அதுதான் OPS எதிர்ப்பு தெரிவித்தார். அதனால ஆனா இப்ப என்ன பிரச்சனை, சட்டமன்றத்தில் டிவைடரா இருக்கலாம், ஆனா பொதுச் செயலாளர் யாரு, எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப பொதுச் செயலாளர் மாத்தணும்னா என்ன பண்ணும், ஏற்கனவே ஒரு பொதுக்குழு கூடி அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அப்ப மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை அப்படியே விட்டுருவோம். இப்ப நம்ம வருவோம். இப்ப நம்ம நேர்மையாக நடக்கணும்னா இப்போ நம்முடைய சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க இது மாதிரி உடைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, 2 பேர் கொடுத்துருக்காங்க, தலைவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க, கொறடா யாருன்னு கொடுத்துருக்காங்க, துணைத் தலைவர் யாருன்னு 2 பேருமே கொடுத்துருக்காங்க. OS மணியன் போய் முன்னாடி கொடுத்தாரு, அடுத்தது போய் இவங்க கொடுத்துட்டாங்க, SP வேலுமணியன் போய் அவங்களும் கொடுத்துட்டாங்க. இப்ப அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எப்படி இருந்தாலும் இந்த ஆட்சி காப்பாற்றப்படும். திமுக ஒன்றும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்ற போறது இல்ல. ஏற்கனவே இடதுசாரிகளை சேர்த்து 120 பேர் சேர்த்துட்டீங்க, அதனால ஆட்சி காப்பாற்றப்படும். ஆனா குறைந்தபட்சம் நம்முடைய விஜய் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி பார்த்திருக்கணும், சந்தித்திருக்கணும். அதுதான் நீங்க NDAல இருக்கிற போய் இவரை பாத்தீங்க, டாக்டர் அன்புமணியை பாத்தீங்கல்ல, அப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு முன்னாள் முதலமைச்சர் நீங்க உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நீ அவரை சந்திச்சிருக்கணும். அதை சந்திக்காம நேரா CV சண்முகம் வீட்டுல போய் சந்தித்தது என்பதெல்லாம் இவர் சொல்ற தூய அரசியலுக்கான அடிப்படையா தெரியல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்தது என்னன்னா, இவர் இந்த பதவி ஏற்கும் போது அவர் நடந்துகிட்ட விதங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பொருள். நான் ஜனகணமனகதி பாடி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு யாராச்சும் எங்கேயாச்சும் பேசுவாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் கடைசி, அதோட முடிஞ்சு அரசு விழா அதோட முடிஞ்சு. ஆனா இவர் பேசுறாரு, அதை விட்டுருவான். ஆனா அவர் அந்த பேசிய விதம் இருக்கு பாருங்க, அவர் நல்ல அறிவிப்பா பண்ணாருங்க. நான் எனக்கு உடன்படுறோம் இல்லையா, ஆனா மாதம் 200 யூனிட் இலவசம்னு தான் சொன்னாரு. ஆனா 500க்கு யூனிட்டுக்கு மேல 2 மாசம் பரவாயில்ல, வரவேற்கிறோம், அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா பொருளாதாரம் சரியில்லை, எல்லாம் கஜானாவை துடைத்து விட்டார்கள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் அது தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரா? தெரியாம தான் பேசியிருக்கணும். ஏன்னா நான் சொல்லல, நீங்களும் சொல்லல, புள்ளிவரம் சொல்கிறது அரசாங்கத்தின் புள்ளிவரம். சார், அது அசெம்பிளில பட்ஜெட் நடக்கும் போதெல்லாம் அவர் பார்த்து கூட இருக்க மாட்டாரு, தெரியாம தான் பேசியிருப்பாரு. அதுல உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வேண்டாம், வந்துட்டோம். ஆனா இந்திய நாட்டோட அரசாங்கத்தோட புள்ளியியல் துறையை சொல்லுகிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ் மாநிலம் தான் வளர்ந்த முன்னிலை மாநிலம் என்று பல்வேறு விவரங்கள், அந்த விவரத்துக்குலாம் போல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கடனை பத்தி சொன்னாரு பாருங்க, அது ஒரு நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி படிக்காம போயிருக்காரு. கடன்ல ஜிடிபியும் கடன் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி ஒரு இருக்கு. FRBM ஆக்ட்னு ஒன்று இருக்கு, பட்ஜெட் ரெகுலேஷன் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதன்படி எவ்வளவு இருக்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் 56% தாண்டிடுச்சு.
பல மாநில அரசாங்கங்கள் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் எல்லாம் 46% தாண்டிடுச்சு. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் 20-23% தான் ஜிடிபி கடன் ரேஷியோ வைத்துக் கொண்டிருக்கிறது. அது தெரியாமல் அவர் சொல்லிவிட்டார் என்றே தெரியாம தான் சார் சொல்லியிருக்காரு. மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டுக்கு முன்னால வெளியிடக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கை பார்த்திருந்தாலோ அல்லது பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் தட்டினா வெப்சைட்ல கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரே அதை படிச்சிருந்தாலோ பேசியிருக்க மாட்டாரு. தெரியாம ஒரு முதலமைச்சர் அப்பதான் வந்திருக்காரு. நம்ம விமர்சனம் எல்லாம் பண்ணல. குறைந்தபட்சம் இனிமேல் ஆவது மாதிரி பேசாம இருக்கணும்ங்கிறது அவருக்கு தெரியாது. தெரியாம பேசிட்டாரு. இனி பேச மாட்டாரு. சரியா?